பீதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மடிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். Each of you should know how to live with your wife in a holy and honorable way. 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 4 வசனம் 4. ஒரு குடும்பத்துக்கு மடிப்பு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தால்தான். பெற்றோர்களை முதலில் பிள்ளைகள் மதிக்க வேண்டும் என்றால் முதலில் ஒற்றுமையாக நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்தால்தான் அது நடக்கும். இல்லாவிடில் ஒருவரும் அந்த குடும்பத்தை மதிக்க மாட்டார்கள். ஒருவர் குறையை மற்றவர் மன்னித்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்ந்தால்தான் அந்த குடும்பத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நின்றிடும் புதுவிந்தைகள் உம்மை புகழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உம் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உம் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே.